ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரிஸோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் வேங்லி, ஹீரோ டியான் 2 பேருமே அங்கே வெட்டிங் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்க வீட்டில் டிரைவராக இருக்கான் போல். ஆனால் அவன் கூட தான் சேர்ந்து அவன் ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்த மாதிரி தெரியுது. ஸோ வந்துட்டு அவங்க அப்பாவும் அவங்க ஸ்டெப் மதருமே வந்து அங்கே கோவப்பட்டு திச்சாங்க. அவங்க அப்பா அடிக்க வேற செஞ்சிடறாரு. கூ ஃபேமிலி கூட உனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு, நீ என்னென்ன இப்படி அசிங்கம் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க நம்ம பேசாமல் இன்னொரு பொண்ணை மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், இவ தான் வந்துட்டு இப்படி ஒழுக்கம் இல்லாமல் போயிட்டாளே அப்படின்றத சொல்லிட்டு திட்டாங்க. இதனால தான் 2 பேருமே அவங்க மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ அவனுக்கு கால் வரமே, நீங்கள் போங்க மேடம் நான் வரேன்னு சொல்லிட்டு அவன் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். அவன் ஹீரோ டிரைவர்லாம் கிடையாது, அவன் பெரிய ரிச் மேன். அவன் வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். நீ வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு கம்பெனியை வந்து சமாளிச்சிட்டு நான் எப்படியாச்சும் வந்து நான் வந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு போனதுமே அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே அங்கே வெளியே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் இவங்க தான் எடுத்து வைக்க சொன்னாங்கன்னு சொன்னதுமே அவங்க ஸ்டெப் வந்து கோவப்பட்டு வந்து அடிச்சுட்டு, என்ன வந்து வாய்ஸ் வந்து ஓவராக வந்து பேசிகிட்டு இருக்க, நீ அந்த டிரைவர் கூட போய் அசிங்கம் பண்ண பிறகு உனக்கு என்ன இந்த வீட்டில் வேலை, இந்த பாரு உன் பேரில் இந்த ஷேர்ஸையுமே உன்னோட அப்பா வந்து அவரோட பேருக்கு மாற்றிக்கிட்டாரு, இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது அப்படின்ற சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஸ்டெப் சிஸ்டருமே உன்னோட லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கிருச்சுல அப்படின்றத சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு பேசிட்டு அடிக்க போயிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சிட்டு, தேவையில்லாமல் என்னோட ஒய்ஃப் மேலே கையை வச்சிங்களான்னு பார்த்துக்கோங்கன்னு சொன்னதும், எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு டிரைவராக இருந்துட்டு நீ இவ்வளோ தூரத்துக்கு பேசிகிட்டு இருப்ப, மரியாதையோட இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருங்க, உங்கள் 2 பேத்துக்கும் பர்ஃபெக்டான ஜோடி தான், இதுக்கப்புறம் 2 பேருமே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், நான் வந்து உங்கள் கூட சேர்ந்து இருக்கிறேன், உங்கள் வீட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ, நம்ம ஒரு ரூம் எடுத்துக்கலாமா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். ஏன் உங்களுக்கு என்ன வீடு இல்லையா அப்படின்றத கேட்டதும், வீடு இருக்குது ஆனால் நீங்கள் அந்த வீட்டில் இருப்பீங்களான்னு தெரியலையேன்னு சொன்னதுமே, இல்லை பரவாயில்ல நான் அங்கே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா வீடு ரொம்ப மோசமாக கிடக்குது. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரியாகவும், ஹீரோ நம்ம பேசாமல் ரூம் எடுத்து தங்கிடலாம் ஹோட்டல் அப்படின்றத சொல்கிறான். அதெல்லாம் வேணாம், இதான் நம்மளோட வீடு, நம்ம வந்து இதை நல்லா க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே 2 பேருமே சேர்ந்து சூப்பராக க்ளீன் பண்ணிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் ஹீரோவை நோட்டீஸ் பண்ணிவிட்டு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இவன் எப்படி வீட்டில் வந்து ஒரு டிரைவராக ஜாயின் பண்ணான்றதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, நம்ம இதுக்கப்புறம் இவன் கூட சேர்ந்து நல்லபடியாக ஒரு லைஃப்பை வாழணும் அப்படின்றத அவள் யோசிச்சுட்ருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்கே கூ வந்து வேமா அவளை பிடிச்சி இழுத்துட்டு, நீ என்ன என்னோட வந்துட்டு வெட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், நான் உன்னை தான் லவ் பண்ணிட்டுருக்கேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும், ஆனால் நான் உன்னை லைக் பண்ணலைன்னு அவள் சொல்லிட்டுருக்கான். காரில் நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க. உன்னோட பேரண்ட்ஸ் இறந்து போனதுக்கு யாரும் காரணம்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நீ அந்த வீட்டுக்கு போய் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, நீ இப்போ வரைக்குமே வராமல் திரும்பி இருந்துட்டுருக்க, நான் எப்படி வந்து கம்பெனியை தனியாக சமாளிச்சுட்டு இருக்குது அப்படின்றத சொல்லி அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல அங்கே நம்ம ஹீரோயினும் அங்கே அவனுமே பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு, அது உன்னோட ஒய்ஃப் தானே, என்ன அவன் கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அதை பற்றி பெருசாக எடுத்துக்காமல் இக்னோர் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட, நீங்கள் என்ன டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு ரெடியாக இருக்கேன் டைவர்ஸ் கொடுக்கன்னு சொன்னதும், ஹீரோயின் அந்த வேர்ட்ஸ்லாம் கேட்டுட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. என்னோட வீட்லேயுமே என்னை வேணான்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டாங்க, நீயுமே அப்போ என்ன வேணான்னு நினைக்கிறியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், அப்படிலாம் கிடையாது, நான் உங்களை கூகுளோட இன்றைக்கி பார்த்தேன், ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு அவரை பிடிச்சிருக்கோ என்னமோன்னு நினச்சேன்னு சொன்னதும், அப்படிலாம் கிடையாது, அவனாக தான் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தான், எனக்கு அந்த மாதிரி என்னெல்லாம் கிடையாது அப்படின்றத சொல்கிறான். அப்போ தான் ஒரு விஷயத்தை அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எப்பயுமே வந்துட்டு அவனை ஒரு வேலைக்காரி மாதிரி கிடையாது, ரொம்ப நல்லா கேர் பண்ணி நடத்தியிருந்திருக்கான். அவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே அப்போ அங்கே யாரோ கதவை நாக் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க சிஸ்டர் தான். நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும், தாத்தாவோட பர்த்டே பார்ட்டிக்கு நான் இன்விடேஷன் கொடுக்க வந்தேன், உனக்கு வந்துட்டு கொடுக்க வேணான்னு தான் நினச்சேன், தாத்தா சொன்னார்னு வந்தேன், ஆனால் நீலாம் வந்துடாத, நீ வந்துட்டு இப்போ கரெக்டான இடத்துல இருக்க, இந்த மாதிரி சின்ன வீட்டில் இருக்கிறதுக்கு தான் நீ லாய்க்கானவன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே ஹீரோக்கு கோவமாயிருது. உன்ன மாதிரி ஆளெல்லாம் யார் ஃபஸ்ட்டு இங்கே இன்வைட் பண்ணது, இது என்னோட வீடு, நீ மரியாதை வெளியே போன்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணி விட்டான். பிறகு ஹீரோயின், நான் தாத்தாவோட பர்த்டேக்கு கண்டிப்பாக போகணுன்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என்கிட்ட காசே இல்லை, நான் எப்படி வந்து அவருக்கு வந்து பர்த்டே கிஃப்ட் கொடுப்பேன்னு சொன்னதும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு சூப்பரான கிஃப்டாக வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே அங்கே 2 பேருமே சேர்ந்து அங்கே பார்ட்டிக்கு கிளம்பி வர்றாங்க. அப்போ அவங்க சிஸ்டர், என்ன 2 பேருமே வெக்கம் இல்லாமல் இங்கே வந்துட்டிங்களா, கையில் ஒரு கிஃப்ட் கூட இல்லாமல் வந்திருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுமே ரொம்ப அளவுக்கு அதிகமாக இன்சல்ட் பண்ணதும் ஹீரோயினுக்கு கோவமாயிருது. அப்போ நம்ம ஹீரோ, நீங்கள் வந்துட்டு அவசரப்பட்டு எதுவும் தேவையில்லாமல் யாரும் பேச வேணாம், கொஞ்ச நேரத்தில் கிஃப்ட்டு சூப்பராக வந்து இறங்குன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவங்க அம்மாவுமே, இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், மாதம் ஒரு 10,000 சம்பளம் கிடைச்சிச்சு, ஆனால் இப்போ நீ ஒர்க் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கீ அப்படின்றத சொல்லி கேட்டுட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
வச்சுருக்காங்க. அப்போ அவங்க அப்பாவுமே கூட சேர்ந்துட்டு அங்கே ரொம்ப நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவங்க தாத்தா வந்துடுறாரு. எல்லாரும் அவங்க தாத்தாவை பார்த்ததுமே வாய முடிக்கிறாங்க, பேசாமல் அமைதியாகிடுறாங்க. அப்போ அவங்க தாத்தா வந்து நம்ம ஹீரோயினை ரொம்ப பாசமாக அங்கே பேசிட்டு நம்ம ஹீரோட்ட நீ வந்து என்னோட பேத்தியை மேரேஜ் பண்ணியிருக்க, ஸோ நீ நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவனையுமே அவர் வந்து ஏற்றுக்கிறாரு. அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே சூப்பரான கிஃப்ட்ஸை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை தாத்தா ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு பிரேஸ்லெட் இருக்குது. அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு யார் இதை வந்து கொண்டு வந்து கொடுத்தது அப்படின்ற சொல்லி கேட்டதுமே இது வந்துட்டு ஒரு பெரிய இடத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்து அங்கே எல்லாருமே நம்ம ஹீரோயினோட சிஸ்டரை தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க. அவள் தான் கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு அவளுமே உடனே ஆமாம் இதை நான் தான் கொடுத்தேன்னு போய் சொன்னதும் ஏன் வாய்க்கூசாமல் போய் சொல்லிட்டுருக்கேன், இந்த கிஃப்ட்டை நான் தான் வாங்கிட்டு வந்தேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். அதை நீ வாங்கிட்டு வந்தையா, உனக்கு கிஃப்ட் வாங்குற லெவலுக்கு ஏது காசு, நீயே வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு அப்படியே நக்கலாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோ சிரிச்சிட்டு இருக்கீங்களா, இதை வாங்குறதுக்கு பிளாக் கார்டு தேவைப்படும், உன்கிட்ட எந்த பிளாக் கார்டு இருக்குது எங்கே நீ காமி பார்ப்போன்னு சொன்னதுமே பிளாக் கார்டு என்கிட்ட வந்து இல்லை ஆனால் உன்கிட்ட இருக்கா, நான் தான் வாங்கினேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் இன்னுமே போய் சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அந்த கார்டை காமிச்சு இந்த கார்டு இருந்தால் மட்டும்தான் இந்த பொருளை வாங்க முடியும், ஏன்னா இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவானது அப்படின்றத சொன்னதும் என்ன ஃப்ராடாக வந்துட்டு ஏதோ ஒரு கார்டை தூக்கிட்டு வந்துட்டு நீ பெரிய பணக்காரன்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்கியா, உனக்கே இந்த கார்டு இது கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வேற அங்கே தூக்கி போட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோ இது என்னோட ஃப்ரெண்டு சீச்சங் தான் வந்துட்டு எனக்கு கொடுத்தான் அப்படின்றத சொன்னதும் ஓ அவர் இங்கே வரமாட்டார்ன்ற வாசி அவர் பேரை நீ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. நான் இப்போவே அவனுக்கு கால் பண்ணி வர வைக்கிறேன், இப்போ உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணதுமே அவனுமே அங்கே வந்துட்டு ஆமாம் இது என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே என்னோட கார்டை வந்துட்டு யார் தூக்கி போட்டு இப்படி உடைச்சது அப்படின்றத சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே அவங்க அப்பா ரொம்ப பயந்து போயிட்டு அவங்ககிட்ட வந்து நல்ல விதமாக பேசிட்டு அங்கே சாரி கேட்குறாரு. சாரி நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்கணும் அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோட்ட சாரி கேட்டதும் தப்பு பண்ணது என்னமோ உங்கள் பொண்ணு தானே, அவங்க தான் ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க என்னோட ஒய்ஃபை, ஸோ வந்துட்டு அவங்க தான் சாரி கேட்கணும்னு சொன்னதும் அவள் முடியாதுன்னு சொல்கிறா. உடனே அவங்க அப்பா கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு மரியாதையை சாரி கேளுன்னு சொல்கிறாரு. அவளுமே வேறு வழி இல்லாமல் அங்கே சாரி கேட்டுட்ருக்கா. அங்கே தாத்தாவுக்கு ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது, இப்படி கேவலம் இல்லாமல் அடுத்தவங்க வாங்கி கொடுத்ததை நீ தான் வாங்கி கொடுத்தேன்னு போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி வேறு அங்கே திட்டி இவங்க எல்லாத்தையுமே வந்து ஒழுக்கமாயிருங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு. இவங்க ரெண்டு பேருமே பாய் சொல்லிட்டு அங்கே வெளியே வரும்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வாங்க உங்களுக்கு நான் லிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னதும் ஹீரோயின் எப்போ இருந்து உங்கள் ரெண்டு பேத்துக்கும் பழக்கம் அப்படின்றத கேட்குறா. காலேஜில் இருந்து படிக்கும் போதே எனக்கு அவனை தெரியும் அப்படின்றத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி வாங்க எங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூப்பிட்டதும் இல்லை பரவாயில்ல நான் இன்னொரு டைம் வரேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு அவர் ரொம்ப நல்லவராக இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே அவரை பற்றியே பேசிட்டு ஆனால் அவர் ஹெல்ப் பண்ணுறாருன்றதுக்காக நம்ம அடிக்கடி அவரோட ஹெல்ப்பெல்லாம் வந்துட்டு ஏற்றுக்கக்கூடாது, ஸோ நம்மளே வாழ்க்கையில் வந்துட்டு முன்னேறி வரணும் அப்படின்றத அவர் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிடுது. நம்ம ஹீரோ அங்கே லேப்டாப்பில் உட்காந்து லைவாக ஒரு மீட்டிங் தான் வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே குளிச்சுட்டு வந்துட்டு என் ஹேரை வந்து ட்ரை பண்ண வாங்க அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோ இப்போ வரேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே லேப்டாப்பை மூடி வச்சுட்டு அங்கே போகிறான். அங்கே மீட்டிங்கில் இருக்கவங்களுக்குமே இந்த சவுண்டெல்லாம் கேட்டுது. அவங்க எல்லாருமே என்ன பாஸ் இப்படி ஒய்ஃபை பார்த்ததும் பயந்து போய் ஓடிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அங்கே அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் நம்ம ரெண்டு பேருமே வெளியே போய் இன்றைக்கி டின்னர் சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். அப்போ நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு கால் வந்துடுது, நீ வெயிட் பண்ணிட்டு நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறதுக்காக போகிறான். அப்போ அவங்க சிஸ்டர் அங்கே வந்துட்டு உனக்கெல்லாம் இங்கே வரதுக்கு தகுதியே கிடையாது, நீ வந்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை பார்ட்டியில் வச்சு அவ்வளோ அசிங்கப்படுத்தியிருப்ப, உன்ன மாதிரி ஆளெல்லாம் இங்கே வந்துட்டு யார் உள்ளே விட்டது, உனக்கு காசு கொடுக்குறதுக்காச்சும் வசதி இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கா. அவளை அங்கே அடிக்க வேற போயிட்டுருக்கா. அப்போ அங்கே கூ வந்துடுறான், தேவையில்லாமல் நீ இப்படி அவட்ட பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா, அதை ஒழுங்காக வந்துட்டு கிளம்புன்னு சொன்னதும் நீ வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்க போகிற, ஆனால் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவளுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் நான் எப்போ சொன்னேன் நான் வந்து உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீ ஏன் கனவு கண்டுட்ருக்காத, நான் உன்னை மேரேஜ் எப்பயுமே பண்ண மாட்டேன், எனக்கு வந்துட்டு இவ்வளோ தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இவ்வளோ தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு ரொம்ப இன்சல்ட் ஆகிட்டு அவங்க கோவம் அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி நான் உன்ட்ட சொல்லிட்டேன் உன் மேலே எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு நீ தேவையில்லாமல் இப்படிலாம் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே அங்கே பார்த்துட்டு அங்கே ரெண்டு பேருமே இப்படி க்ளோஸாக இருக்கிறத அவனுக்கு ரொம்ப அங்கே வந்து ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவன் ரொம்ப தொந்தரவு பண்ணுறான்றதை புரிஞ்சுட்டு உடனே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி அவனை கம்பெனிக்கு கூப்பிடு அப்படின்றத சொன்னதும் அவங்க ஃப்ரெண்டுமே கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வாங்கன்னு சொன்னதுமே அவனுமே அங்கேருந்து கிளம்பிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் ஹீரோவை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கா. அப்படி போகும்போது ஸ்ரீ என்ற ஒரு பொண்ணு வந்ததுமே அவன் மேலே போய் தெரியாமல் இடிச்சிடுறா. அவளை பார்த்துட்டு உன்ன மாதிரி ஆளுங்களையெல்லாம் எப்படி இங்கே உள்ளே வர்றாங்கன்னு தெரியல, ஒரு மேனர்ஸ் கூட கிடையாது
கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயின் நான் தெரியாமல் வந்துட்டு இடிச்சிட்டேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறா. அப்பயுமே வந்துட்டு அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேக்கா. அந்த ஸ்ரீ வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நான் டியானா தானே இப்போ பார்த்தேன்னு சொன்னதும் அப்படிலாம் கிடையாது, அவன் அப்ராடுக்காக மீட்டிங் போயிருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு நான் வா உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே பின்னாடி வாக்கில் வந்து அவனை ஃபோட்டோ எடுத்துட்டு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கா இருப்பார் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் போனதுமே நம்ம ஹீரோவுமே ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறான். ஹீரோயின் இவ்வளோ தூரத்துக்கு தேடி வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஃபைனலாக அவங்கள நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிட்டதுமே அங்கே அவனுக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருது. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. அப்போ அந்த ஷீமே அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா போல். நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு ஏய் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் நான் இங்கே தான் ஜாப்க்கு வந்து சேர்ந்துருக்கேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த ஷீட்டை வந்து நல்லா ஏற்றி விடுறா. இவள் வந்து ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சிட்ருக்கா, எங்களை பாருங்களேன் நேற்றுமே வந்துட்டு ஒரு பையனோட ஃபோட்டோவை போட்டு விட்ருக்கா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃபோட்டோவை காமிச்சதுமே அவள் ஹீரோவோட பேக் சைடை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறா அது நம்ம ஹீரோ தான் சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ இப்படி ஷார்ட்கட்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கியா, நீ பாஸ்டன் நெருங்கி போகிறான் பார்க்குறியா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இன்சல்ட் பண்ணதும் நம்ம ஹீரோயின் என்னோட திறமையை வச்சு தான் நான் இங்கே வந்திருக்கேன், நான் வந்துட்டு வேறு எதையும் வச்செல்லாம் வரல, நான் எனக்கு வந்துட்டு அப்படி பாஸ்ட்டை நெருங்கி போகணுன்னு அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ இக்னோர் பண்ணிவிட்டு அவள் பாட்டு போனதுமே இவளுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோவை தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறா. நம்ம ஹீரோட்ட போய் நீ எதுக்காக அவளாக ஒரு ஆள்றான்னு சொல்லிட்டு அவளை போய் இங்கே வந்து ஜாயின் பண்ண வச்சுருக்க வேலைக்கு அப்படின்ற சொன்னதும் நான் யாரை ஜாயின் பண்ண வைக்கணுன்றதை நீ என்கிட்ட வந்து சொல்லுவியா, எனக்கு தெரியும் யாருக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீ உன் வேலை ஏதோ பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு அவனுமே நல்லா இன்சல்ட் பண்ணி விட்டுறான். வீட்டில் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினோட அம்மாவோட ஜுவல்லரிஸ் எல்லாமே அவங்க ஸ்டெப் மதர் அவங்க ஃப்ரெண்டுகளை கூப்பிட்டு அங்கே விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அங்கே வந்து யார் உங்களுக்கு வந்து இந்த ரைட்ஸை கொடுத்தது, அது என்னோட அம்மாவோட ஜுவல்லரிஸ், அதை எப்படி நீங்கள் விற்பீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போட்டு அவங்க எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டா. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஸ்டெப் மதருக்கு கோவமாயிட்டு அவளை கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. அப்போ ஹீரோயின் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, இது என்னோட அம்மாவோட ஜுவல்லரிஸ், நீங்கள் வந்துட்டு அதுக்காக என்னோட அம்மாவோட ஜுவல்லரிஸ்லாம் எடுப்பீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சண்டை வர ஆரம்பிச்சிருது. அப்புறம் இங்கே காமிக்கிறாங்க எல்லாருமே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஷீ வந்து நம்ம ஹீரோட்ட நெருங்கி வரலான்னு சொல்லிட்டு வேணுனே வந்து ட்ரிங்க்ஸை மேலே ஊற்றிட்டு அங்கே அவன் பக்கத்தில் க்ளோஸ் ஆகிற ட்ரை பண்ணதும் நீ வந்து பண்ண வேணாம் நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இவன் வேகமாக போய் ஹக் பண்ணிட்டு என்னோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரியவே மாட்டுது, காலேஜில் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஆனால் எனக்கு ஓ மேலே வந்துட்டு அந்த மாதிரி லவ் எதுவுமே கிடையாது, விலகேறுன்னு சொல்லிட்டு கோவமாக போகிறான். இங்கே வீட்டில் காமிக்கிறாங்க அவங்க ஸ்டெப் மதர் ஹீரோயினை திரும்ப அடிக்க போனதும் ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிறா. அப்போ மெய்ட் வந்துட்டு வந்து இவளை பிடிச்சி வெளியே தள்ளி விடுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் யாரோட வீட்டுக்குள்ளே இருந்து யாரை வந்து போக சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் இந்த வீடாக இருக்கட்டும் இல்லை எல்லாமே இருக்கட்டும் எனக்கு தான் சொந்தம், நீ இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இப்படியே வந்து மாற்றி மாற்றி சண்டை போயிட்டே இருக்கா. அப்போ அவங்க அப்பாவுமே வந்துடுறாரு. உடனே வந்து இந்த லேடி நான் வந்துட்டு அந்த ஜுவல்லரிஸ்லாம் வச்சு நம்ம பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணியிருந்தேன் ஆளுங்களையெல்லாம் கூப்பிட்டு, ஆனால் உங்கள் பொண்ணு வந்து எல்லாத்தையுமே கெடுத்து விட்டா அப்படின்றத சொல்லிட்டு நல்லவ மாதிரி அங்கே வந்து நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அப்பாவுமே நீ எதுக்காக இங்கே வந்துட்டு இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க, மரியாதையோட வீட்டை விட்டு அங்கே போய் இதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வராது அப்படின்றத சொல்றாரு. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. நான் எந்த தப்புமே பண்ணலை, உங்களுக்கு எப்பயுமே வந்துட்டு எதுவுமே புரியாதா அப்படின்றத சொன்னதும் அவர் கோவம் ஆகிட்டு எனக்கு எதுவும் புரிய வேணாம் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அப்பாட்ட வெளியே போயிட்டுருக்கா. அப்போ அங்கே கூமே வந்துடுறான். நம்ம ஹீரோயின் விழுக போனப்போ பிடிச்சிக்கிட்டதுமே நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு அங்கே விளைக்கிறா. நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிறணும்னு சொன்னதும் ஆல்ரெடி நான் உன்கிட்ட சொல்லிட்டேன் நான் உன்னை லவ் பண்ணலைன்னு, இவன் கூட வந்து என்னோட சிஸ்டருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, ஸோ நீ வந்துட்டு அவள் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு யோசி அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் வந்துட்டு என்னால் முடியாதுன்னு அவன் சொல்லி அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே அது எல்லாத்தையுமே அங்கே நின்று பார்த்துட்டு அவனுக்கு இன்னுமே வந்துட்டு தப்பாக தோண ஆரம்பிச்சிருது. ரெண்டு பேருமே அப்போ தெரியாமல் மீட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எங்கே போயிட்டு வரேன்னு சொன்னதும் நான் வெளியே போயிட்டு வரேன், என்ன உங்கள் மேலே வந்துட்டு ஏதோ ஸ்மெல் ட்ரிங்க்ஸ் பண்ண மாதிரி வந்துச்சுக்கு, அதுக்கப்புறம் என்ன லேடிஸோட பர்ஃப்யூம் அடிக்குது, ஏன்னா லேடிஸோட சேர்ந்து நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணீங்களான்னு கேட்டதும் நீ உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு குவோ போய் மீட் பண்ணுறப்ப நான் ட்ரிங்க்ஸ் பண்ண என்னன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். இப்போ ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் நான் இதுக்கப்புறம் உன் கூட இருக்க மாட்டேன், நீ என் மேலே அப்போ சந்தேகப்பட்டுட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணதுமே நான் அப்படிலாம் சொல்லலை, நீ வந்துட்டு எதுக்கு அடிக்கடி அவனை மீட் பண்ணுறேன்னு சொன்னதும் அவன் தான் என்னை மீட் பண்ணிகிட்ருக்கான், நான் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் கோவம் அங்கேருந்து போனதுமே ஹீரோவுமே பின்னாடியே போயிட்டு நில்லு அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கா. பிறகு நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி அந்த வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா டீட்டெயில்ஸாக விசாரித்து சொல்லு அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.